ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் தியரி தமிழ். இந்த வீடியோவில் ப்ராசஸுக்கும் த்ரெட்டுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ராசஸ் அப்படிங்கிறது ஹெவி வெயிட் டாஸ்க், த்ரெட் அப்படிங்கிறது ஒரு லைட் வெயிட் டாஸ்க். நம்மக்கிட்ட இருக்க சிங்கிள் சிபியூ வச்சு ஒரு மல்டி ப்ராசஸிங் என்விரான்மெண்ட்டை, மல்டி டாஸ்கிங் என்விரான்மெண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா, மல்டி த்ரெட்டிங் மூலியமாகவும் நம்பர் ஆஃப் ப்ராசஸை கண்டினியூவஸாக க்ரியேட் பண்ணி சிபியூ கிட்ட கொடுக்குறதன் மூலியமாகவும் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஒரு ப்ராசஸ்க்கு மோர் தென் ஒன் சைல்டு ப்ராசஸை க்ரியேட் பண்ணுறது, இல்லை நம்பர் ஆஃப் ப்ராசஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் செஞ்சு நம்ம ஒரு மல்டி டாஸ்கிங் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். இப்போது ஒரு பர்சன் கிளாஸ் டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே ஆள் எக்ஸாம் ஹாலை சூப்பர்வைஸ் பண்ணணும். அதே ஆள் பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணணும். அதே ஆள் வேறு ஒரு மீட்டிங்கும் அட்டன் பண்ணணும். இப்போது ஒரு ஆளுக்கு மல்டிபிள் டாஸ்க் இருக்குது. இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஆளோட ஒரு க்ளோன், அதாவது அதே ஆளை நம்ம ஒரு 4 தடவை க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். இங்கே இந்த இடத்துல இந்த ஆள், இந்த இடத்துல இந்த ஆள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். அதை இல்லாமல் அந்த வேலையை இன்னும் கொஞ்சம் கம்மியாக பண்ணலாம். சூப்பர்வைஸ் பண்ணுறவங்களுக்கு கண்ணு மட்டும் இருந்தால் போதும், வேல்யூவேட் பண்ணுறவங்களுக்கு கையும் கண்ணும் இருந்தால் போதும், மீட்டிங் எடுக்கிறவங்களுக்கு கண்ணும் காதும் இருந்தால் போதும். புரியுதுங்களா? அப்போது அந்த தேவையான ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் ஸ்பெசிஃபிக்கான வேலைக்கு கொடுக்குறோம். ஸோ அதே க்ளோனை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ப்ராசஸை க்ரியேட் பண்ணுறோம். ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்பர்ட்டியை மட்டும் ஒரு ஜாபுக்கு அசைன் பண்ணுறோன்னா அங்கே த்ரெட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். புரியுதுங்களா? அப்போது ஒரு பேரண்ட் ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு நம்ம நம்பர் ஆஃப் சைல்டு ப்ராசஸை க்ரியேட் பண்ணி கம்ப்ளீட்டாக கொடுக்குறோம். இதுக்கு தனியாக டேட்டா, இது அதோட அதே செட் ஆஃப் டேட்டா, வேறு செட்டு டேட்டா, ஃபைலு, கோடு, ஆனால் அதே தான் காப்பி, ஆனால் அது இண்டிபெண்ட். இதுக்கும் அதுக்கும் லிங்க் கிடையாது. இது தனியாக இண்டிவிஜுவலாக இயங்கும். இதுக்குன்னு தனியாக மெமரி ஏரியா, ஸ்டாக்கு, ரெஜிஸ்டரு, கவுண்டர் எல்லாமே சைல்டு ப்ராசஸ்க்கு தனியாக ஒரு ப்ராசஸ்ஸு அலோகேட் பண்ணி கொடுக்கும். இங்கே என்ன யூஸ் ஆகும்னா, ஃபோக் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் கால் யூஸ் ஆகும். சிஸ்டம் கால் யூஸ் ஆகுதுன்னா அங்கே யார் இன்டர்ஃபியர் ஆகிறா? ஓஎஸ் இன்டர்ஃபியர் ஆகும். எதில்? ஒரு ப்ராசஸுக்கு சைல்டு ப்ராசஸ் க்ரியேட் பண்ணும்போது. இந்த ஃபோக் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான சிஸ்டம் கால். அதை பற்றி தனியாக நம்ம ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வேற த்ரெட் அப்படிங்கிறது காமனான டேட்டாவை ஃபைலை ஷேர் பண்ணிக்கும், ஆனால் அதுக்குன்னு தனித்தனியாக ஸ்டாக்கு, ரெஜிஸ்டரு, கவுண்டர் அப்படின்னு தனித்தனியாக அதுக்கான மெமரி ஏரியாவை தனித்தனியாக வச்சுக்கும். இதுக்கு தனியாக சிஸ்டம் கால் தேவையா அப்படின்னு கேட்டால் இல்லை. ப்ராசஸே, ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமே அதுக்கு தேவையான த்ரெட்டை க்ரியேட் பண்ணிக்கும். அது ஓஎஸை எந்த வகையிலையும் இன்டர்ஃபியர் பண்ணாத, அங்கே ஒரு சிஸ்டம் காலுக்கு நீடு கிடையாது. ஒருவேளை ஒரு த்ரெட்டில் ஏதாவது ஒரு கோளாறு அப்படின்னா மற்ற எல்லா த்ரெட்டையும் அது டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா இது என்ன பண்ணுது? காமனான டேட்டா ஏரியாவை, காமனான மெமரி ஸ்பேஸை ஷேர் பண்ணுது. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததை தியரிட்டிக்கலாக பார்க்கலாம். ப்ராசஸில் சிஸ்டம் கால் இன்வால்வ் ஆகும். ஒரு ப்ராசஸோட சைல்டு ப்ராசஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு யார் தேவை? சிஸ்டம் கால் இன்வால்வ் ஆகும். ஆனால் த்ரெட்டில் சிஸ்டம் கால் இன்வால்வ் ஆகாது. ஓஎஸ் ஒவ்வொரு ப்ராசஸையும் தனித்தனியாக ட்ரீட் பண்ணும். இந்த ப்ராசஸ் வேறு, அந்த ப்ராசஸ் வேறுன்னு தனித்தனியாக ட்ரீட் பண்ணும். ஆனால் த்ரெட்டு சிங்கிள் டாஸ்காக தான் ட்ரீட் ஆகும். ப்ராசஸ்க்கு ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் தனித்தனி காப்பி ஆஃப் டேட்டா ஃபைல் இருக்கும். த்ரெட்டு சேம் டேட்டா ஏரியாவை ஷேர் பண்ணிக்கும். இதில் ப்ராசஸில் கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் ஸ்லோவராக இருக்கும். கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங்னா நமக்கு தெரியும், ஒரு ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு, அது இடையில ப்ரீஎம்ப்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் பிசிபியில் ஸ்டோர் பண்ணும்.
அப்போ தான் அது ப்ரீஎம்ப்ட் ஆகிட்டு திருப்பி அந்த வேலையை வந்து பார்க்கும்போது எந்த இடத்துலேருந்து ப்ராசஸை ரெஸ்யூம் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் அந்த ப்ராசஸ்க்கு இருக்கும். அப்போது ஒரு ப்ராசஸ்லேருந்து வேறு ப்ராசஸ்க்கு போயிட்டு வரும்போது அங்கே பிசிபியில் சேவ் பண்ணி போயிட்டு திரும்பி வந்து ரெஸ்யூம் பண்ணுறதுக்கு கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் அப்படிங்கிறது ஸ்லோவராக இருக்கும். ஆனால் த்ரெட்டில் ஃபாஸ்டராக இருக்கும். ஏன்னா அது சிங்கிள் ப்ராசஸ்க்குள்ளேயே தான் அது வேலையை பார்த்துட்ருக்கு. அது ப்ராசஸை விட்டு வெளியில் போகலை, எல்லாமே ஒரே ஏரியாக்குள்ளே தான் இருக்குது. அதனால் இங்கே த்ரெட்டில் இந்த கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் அப்படிங்கிறது ஃபாஸ்டராக இருக்கும். ஒரு ப்ராசஸில் ஏதாவது ஒரு பிளாக் ஆகுது, ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா அது மற்ற ப்ராசஸை எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா எல்லா ப்ராசஸ்க்கும் தனித்தனியான டேட்டா, தனித்தனியான ஃபைல்ஸ், தனித்தனியான மெமரி ஏரியா இருக்குது. ஒன்றோட ஒன்று டிபெண்ட்டாக இல்லை. அதனால ஒரு ப்ராசஸ் பிளாக் ஆனால் மற்ற ப்ராசஸ் பிளாக் ஆகாது. ஆனால் த்ரெட்டில் ஒரு த்ரெட்டு பிளாக் ஆனால் மொத்த ப்ராசஸுமே பிளாக் ஆகும். மொத்த த்ரெட்டுமே பிளாக் ஆகும். ஏன்னா அது காமனான டேட்டா ஏரியாவை ஷேர் பண்ணுது. இது இண்டிபெண்ட், இது இன்டர்டிபெண்ட். இவ்வளோதாங்க ப்ராசஸ்க்கும் த்ரெட்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். தேங்க்யூ.